எல்லா நண்பர்களுக்கும் நம்முடைய புதிய ஒரு வீடியோவில் வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம். அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசைல் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு அடிப்பொலியான கோஆக்சியல் மாடல் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒசைல் பிராண்ட்லேருந்து வந்த காம்பனண்ட்டு பார்த்தோம். ஸோ இப்போ அதே கேட்டகரியில் உள்ள கோஆக்சியல் ஸ்பீக்கர்ஸ் பார்க்குறோம். ஒசைல் பிராண்டு தெரியும் எல்லாருக்கும். ஹை அண்ட் ஆடியோ பண்ணுறவங்க எல்லாமே சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு தான் ஒசைல். நல்ல குவாலிட்டியாக நல்ல டீட்டெயிலாக சாங் கேட்கணுன்னாக்கா நீங்கள் தாராளமாக ஒசைல் பிராண்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒசைல் ஸ்பீக்கருடைய ப்ரைஸ் வரது வந்து பார்த்திங்கன்னா 11,990 ரூபா வருது. இந்த கோஆக்சியலுடைய ப்ரைஸு. இது கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் தான். பாக்ஸ் ஓப்பன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த பேப்பர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட டைமென்ஷன், ஸ்பீக்கரோட இமேஜு, இதோடைய கெப்பாசிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. 2 ரெஃபரன்ஸுக்கான 2 கிராஃப் சார்ட்டும் அதில் கொடுத்துருப்பாங்க. இதோட இம்படன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms. இதோட ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து 50 வாட்ஸு. மியூசிக் பவர் வந்து மேக்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 100 வாட்ஸ் பவரில் இயங்கக்கூடியது. மற்றபடி இதோட வெயிட், இந்த மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இதோடைய மினிமம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ஹெர்ட்ஸ். இதோட மினிமம் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த ஒசைல் பிராண்ட்லேருந்து F165X அப்படிங்கிற பார்ட் நம்பரில் வரக்கூடிய கோஆக்சியல் ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்கில் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. டியூட்டர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறத விட லைவாக பார்க்குறதுக்கு நல்ல ஃபினிஷிங் இருக்குது. ஓகேங்களா, நல்ல ஷைனிங் பிளாக்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கிரில்லு குவாலிட்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபினிஷிங்காக இருக்குது. அதே மாதிரி உள்ள டஸ்ட் வந்து போகாமல் இருக்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. பார்ட் நம்பர் எழுதியிருக்காங்க, ஒசைல் அப்படின்னு எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸ்பீக்கர் டிசைனுக்கு வந்து அவங்க பெரிய அளவு செலவு பண்ணலை. பட் அதோடைய ப்ராசஸுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி ஹை எண்ட் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸ்லேருந்து நீங்கள் பேஸ் பெரிய அளவு எதிர்பார்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக ஒரு சப்வூஃபர் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் அதிக லவுட்னஸுக்காக தயாரிக்கப்பட்டதில்லை, அதிக பேஸுக்காக தயாரிக்கப்பட்டது கிடையாது. நம்ம ஒரு ப்ராசஸர்லாம் போட்டால் கூட நல்ல டீட்டெயிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்வூஃபரும் கூட இதுக்கு அடவுன் பண்ணிக்கிடுங்க. இதுலேருந்து ஒரு மிட் பாஸ் தான் கிரியேட் ஆகும். அந்த பேஸ் வந்து எல்லாருக்கும் பத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இதை சொல்கிறேன்னாக்கா சில பேர் நான் 10,000 ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு பேஸ் பத்தலை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஹை அண்ட் ஆடியோ பண்ணுறப்ப நீங்கள் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஒரு ப்ராசஸர் பண்ணால் கூட 2 சேனலில் வந்து ஃபஸ்ட்டு சப்புக்கு ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இருக்கிறத நம்ம ஸ்பீக்கர்ஸுக்கு பயன்படுத்துவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஹை அண்ட் ஸ்பீக்கர்ஸ் போட்டிங்கன்னா இதில் ஓவர்லோடு கொடுக்காமல் இதை எவ்வளோ பர்ஃபெக்டாக மைல்டாக டியூன் பண்ணி எடுக்க முடியுமோ அது தான் பார்க்கணும். பேஸுக்கு வந்து சப்வூஃபர் கண்டிப்பாக நம்ம தனியாக வைக்கணும். அப்போ தான் நல்ல குவாலிட்டி நமக்கு கேட்க முடியும். அப்போ இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டியை வந்து நாம் இப்போ செக் பண்ணி பார்ப்போம். As the chemicals they take us higher. The night's young, it has just begun. As she puts her hand நம்பர்லேயே ஆடியோ குவாலிட்டி கேட்டிருப்பீங்க. அவ்வளவு ஸ்வீட்டாக இருக்குது இதுலேருந்து வரக்கூடிய ஆடியோ குவாலிட்டி. சில்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் கேட்டாலும் நமக்கு ஒரு என்ன சொல்கிற இரிட்டேட்டிங் ஃபீலே இருக்காது. ஸோ நல்ல குவாலிட்டியான ஒரு அவுட்புட் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிது. நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் பெரிய ரொம்ப ராடான மியூசிக் அப்படிலாம், அது ரொம்ப அதிகமான லவுடான மியூசிக் அப்படிலாம் கேட்குறதுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணக்கூடாது. ஸ்வீட்டாக கேட்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும் இந்த மாதிரி ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. நீங்கள் கடைசியில் அந்த பவதாரணி அவங்களுடைய வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. மைக்கில் எப்படி கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியலை. பட் லைவாக கேட்குறது அவங்க வாய்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது. ஸோ என்ன சாங் போட்டாலுமே சரி தான், அந்த வோக்கல் எல்லாம் சூப்பராக இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக ஆடியோ கேட்குறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அது பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் நல்ல குவாலிட்டியான மியூசிக் கேட்க முடியும். பட்
ஸ்பீக்கர்ஸ் மட்டும் நல்லது மாட்டிட்டு பிரயோஜனம் இல்லை, நல்ல ஹெட் யூனிட்டும் இருக்கணும் அத்தியாவசியம். ஸோ ஹெட் யூனிட்டை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு பட்ஜெட் வைஸாக எது செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நான் அடுத்து பண்ணுறேன். ஸோ அப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஓசைலுடைய ஸ்பீக்கர்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.